ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். நான் கமல் வாசுதேவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கம்மியான அமௌண்ட்டில் எப்படி வந்து ஃப்யூச்சர் கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த லிங்க்கு போய்க்கோங்க. ஜீரோ த மார்ஜின் கேல்குலேட்டர் இருக்குல்ல, இந்த லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து எந்த ப்ரைஸ்லேருந்து எந்த ப்ரைஸ் வரைக்கும் இருக்குங்கிறது வந்துடும். ஸோ இதில் வந்து நான் சார்ட் பண்ணிட்டேன். சார்ட் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அமௌண்ட் வந்து 83,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 83,000லேருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ஐ கெஸ் 6 lakhs வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். 6,54,000 வரைக்கும் இருக்குது இந்த ஸ்டாக்ஸு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மினிமமாக இருக்கிற ஸ்டாக்ஸ் எடுத்துப்போம். மினிமம் ப்ரைஸில் இருக்க ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம். நான் எப்படி செலக்ட் பண்ணுறேன்னா, ஒரு 80,000லேருந்து ஒரு 1 lakh வரைக்கும் இருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்யூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற நான் வந்து ஒரு ஜிஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ எப்படின்னா, இப்போ ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் இட்ஸ் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான். ஒவ்வொரு மந்த்தும் ஒரு கான்ட்ராக்டு. இப்போ அபவுட் இண்டியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜனவரி மந்த்து, பிப்ரவரி மந்த்து, மார்ச் மந்த்து நம்ம நெக்ஸ்ட்டு 3 monthsோடது கொடுத்துருவாங்க. இப்போ கரண்ட் மந்த் ஜனவரி மந்தோடது போயிட்டுருக்கு. பிப்ரவரி மந்த்து, மார்ச் மந்த்து 3 monthsோட கான்ட்ராக்ட் நம்ம இதில் பார்க்கலாம். இதில் எந்த கான்ட்ராக்ட் வேணாலும் நம்ம போய் வாங்கிக்கலாம். ஸோ இப்போது நம்ம இந்த 27th ஜனவரி கான்ட்ராக்ட் வாங்குகிறோன்னா அது வந்து 27th நம்ம வித்தாகணும். இல்லைனா அது வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். அப்போ எப்படி சொல்கிறேன்னா, இப்போது இதோட கான்ட்ராக்ட் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து 30 days தான் கான்ட்ராக்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட கான்ட்ராக்ட் ஜனவரி மந்தோட கான்ட்ராக்ட் வந்து 27th அன்னைக்கு முடியுது. பிப்ரவரி மந்தோட கான்ட்ராக்ட் வந்து 24th February அன்றைக்கி முடியுது. நார்மலாக நம்ம எப்படி ட்ரேட் பண்ண விடுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 monthsோடது கொடுத்துருவாங்க. அந்த 3 monthsோடதில் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போது பிப்ரவரி மந்த்லேயும் நம்ம பண்ணலாம், மார்ச் மந்தோடதுலேயும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஆனால் அதில் வந்து வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்போவுமே இதில் தான் இந்த கரண்ட் மந்த் எது போதோ அதோட மந்தில் தான் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ இதில் அபவுட் இண்டியா வந்து அதோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 25 லாட் சைஸு. அதோட ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் வந்து 17,884 இருக்குது. ஸோ சிம்பிளாக நம்ம கேல்குலேட்டரில் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா, 17,884.7. ஸோ இப்போ கான்ட்ராக்ட் பேசிஸில் வாங்கணுன்னா நம்ம லாட் பேசிஸில் தான் வாங்கணும். ஒரு லாட்டில் வந்து 25 ஷேர்ஸ் இருக்கும். ஸோ 25 ஷேர்ஸ்னால் அப்போ ஒரு ஷேரோட ப்ரைஸு 17,884 into 25. ஸோ 4,47,000 இருக்குது. ஸோ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ அபவுட் இண்டியாவோட ஒரு லாட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,47,000. இப்போ நம்மளுக்கு மார்ஜின் வச்சு கொடுக்கறதுனால 18% மார்ஜின் வச்சு தராங்க. அப்படி பண்ணும்போது 18.6244% பண்ணிங்கன்னா 83,272. ஸோ இந்த அமௌண்ட்டு மட்டுமே, அதாவது இப்போது இந்த 4,47,000ல் நம்மளுக்கு 18% அமௌண்ட்டு மட்டுமே நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட 18% நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது அதோட மார்ஜின் எவ்வளோ வருதுன்னா நம்மளுக்கு 83,288. ஸோ இந்த அமௌண்ட்டு மட்டும் இருந்தாலே நம்ம வந்து இந்த அபவுட் இண்டியாவோட ஒரு லாட்டை வாங்க முடியும். இப்போ என்னதுன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு லாட்டில் வாங்குகிறோம். ஆனால் நம்மளை ப்ராஃபிட்டோ லாஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரே விஷயம், ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் இதில் இருக்கிற ஒரிஜினல் ப்ரைஸோட வேல்யூவில் தான் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இதோட ஒரிஜினல் வேல்யூ ப்ரைஸ் வந்து இதிலேருந்து நம்மளுக்கு 1% கிடைச்சாலும் நம்மளுக்கு 4,471 rupees வரும். ஸோ இந்த ஒரிஜினல் வேல்யூவில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து அதோட ப்ராஃபிட்டோ லாஸோ வரும். இப்போ லாஸ் ஆச்சுன்னா -4,000 போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக வந்து 83,000ல் பார்த்தோம். அதாவது அபவுட் இண்டியா 83,000ல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 lakhல இருக்கிற ஒரு ஷேர் எடுக்கிறேன். 1 lakhல இருக்க ஷேர் வந்து IPCA லேப் இருக்குது. ஸோ இதை கேல்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதோட ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 1,067. இப்போ அந்த லாட்டாக வாங்க சொல்லும் போது எவ்வளோ ஆகும்னா 450 ஷேர்ஸ் வாங்கினா தான், ஒரு லாட் வந்து 450 சொல்கிறாங்க. ஸோ 450 ஷேர்ஸ் வாங்கினா தான் நம்மளால் இந்த ஷேரை வாங்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4,80,000.
ஆனா அவங்க மார்ஜின் வச்சு குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெர்சன்டேஜ் 20% தராங்க. to 20.8565% பண்ணும்போது நம்மளுக்கு 1,00,000. இந்த 1,00,000 அமௌண்ட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஷேரை நம்ம வாங்கலாம். ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் வந்து 480,150ங்கிறது ஒரிஜினல் ப்ரைஸு. இதில் 1% வந்தால் எவ்வளோ வரும்? 4,800 ருபீஸ் நம்மளுக்கு லாபம். ஸோ இப்படி தான் வந்து கான்ட்ராக்டில் வந்து நம்ம லாபம் எடுக்க முடியும். இப்போ இந்த நெக்ஸ்ட்டு இந்த 80,000லேருந்து 1,00,000 வரைக்கும் இருக்கிற ஷேர்ஸை வந்து நான் இதில் ட்ரேடிங் வியூவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரோதாலையும் போய் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இந்த வெப்சைட் வந்துக்கோங்க, kite.zerodha. ஸோ ஆபாட் இண்டியானா ஆபாட் இண்டியான்னு டைப் பண்ணிவிட்டு அதில் இவங்க இப்போ ஆபாட் இண்டியா டைப் பண்ணாலே இங்கே என்எஸ்சி, இதோடது பார்த்தீங்கன்னா என்எஸ்சி வருது, பிஎஸ்சி வருது. இதில் எஃப்யூடி அப்படின்னு இருந்தால் ஃபியூச்சர்ஸ். ஸோ ஜான்வரி ஃபியூச்சர், பிப்ரவரி ஃபியூச்சர், மார்ச் ஃபியூச்சர் அதுதான் வரும். ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம ஜனவரியில் தான் வால்யூம் இருக்கும்னு சொன்னோம். அதாவது கரண்ட் மந்தில் என்ன இருக்கோ அதில் தான் வால்யூம் இருக்கும்னு சொன்னேன். அதனால் நான் இதை ஆட் பண்ணுறேன். ஆபாட் இண்டியா ஜனவரி மந்தோட ஃபியூச்சரை நான் ஆட் பண்ணுறேன். இதில் தான் ஆட் பண்ண உடனே இதில் தான் நம்ம பை அண்ட் செல் பண்ண முடியும். பை பண்ணோன்னா இப்போது இதோட ஷேரோட ப்ரைஸ் 82,000. இப்போ 82,000 இருந்ததுன்னா நம்மளால் ஒரு ஷேர் ஒரு லாட் வாங்க முடியும். இப்போது ஒரு லாட்டு பார்த்தீங்கன்னா 25, ஒரு ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,745. ஆனால் அது ஒரு லாட்டில் தான் வாங்க முடியும், சின்ஸ் இட்ஸ் அ ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால. இப்போ அதை நீங்கள் கம்மி பண்ணால் கூட 25ல் தான் வரும் பாருங்கள். ஒரு லாட் சைஸில் தான் வாங்க முடியும். அப்படி வாங்கினா ஒரு லாட், 2 லாட், 3 லாட் அந்த மாதிரி தான் வாங்க முடியும். ஸோ இப்போ 2 லாட் வாங்கினா அதோட வேல்யூ பாருங்கள் 1,65,000. 3 லாட் வாங்கினா அதோட வேல்யூ 2,48,000. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ நம்ம மினிமம் குவான்டிட்டிலேயே ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாங்கலாம். ஸோ 82,000 கொடுத்து வாங்கினோன்னா நம்ம அதோட 1% போனதுக்கப்புறமோ 2% போனதுக்கப்புறமோ நம்ம வந்து அதை வந்து செல் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ட்ரேடிங் வியூவில் பார்க்கலாம். ஸோ நான் அதில் இருக்க 80,000லேருந்து 1,00,000 வரைக்கும் இருக்கிற ஸ்டாக்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் இப்போ நம்ம வேர்ல்ஃபுல் செக் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி வேர்ல்ஃபுல் நல்லா ஏறி இருக்குது. 1.68% ஏறி இருக்குது. இதுவே அவங்க வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2.66 லாஸ். ஸோ எப்போவுமே அந்த மணி மேனேஜ்மெண்ட் நீங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். 1% நீங்கள் மார்ஜின் வச்சுருக்கீங்கன்னா அந்த 1% டச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதை செல் பண்ணி ஆகணும். ஸோ சிம்பிளாக பாருங்கள், இந்த வீக்கோட டைம் ஃப்ரேம், டே டைம் ஃப்ரேம், இது 2 வச்சு தான் நம்ம பொசிஷனல் ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது லாஸ்ட் 20th டிசம்பர் வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. அடுத்த வீக்லேருந்து மேலே ஏறி இருக்குது. அதாவது ஆஃப்டர் கிறிஸ்மஸ் மேலே ஏறி இருக்குது. ஸோ இப்போ இந்த வீக் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா, அதாவது 27th நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா இன்றைக்கி ரேட்டில் 8.83% நம்மளுக்கு கிடச்சிருக்கும். 8.83% வேர்ல்ஃபுல்லோட ப்ரைஸ். வேர்ல்ஃபுல்லுக்கு என்னன்னு பார்க்கலாம் இருங்க. வேர்ல்ஃபுல் ஜனவரி மந்தோட சைஸ், அதோட ப்ரைஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,00,000 தான். இப்போ அதோட ஒரிஜினல் வேல்யூவில் செக் பண்ணி பார்ப்போம். 1852.95 into ஜனவரி ஃபியூச்சர்ஸ். ஸோ 250 லாட்டு, 250 ஷேர்ஸு, 4,63,000 அதோட ஒரிஜினல் வேல்யூ. அதில் நம்ம எத்தனை பர்சன்டேஜ் சொன்னோம்? 8.83%. 8.83% போடும்போது 40,000. ஸோ இந்த 3 வீக்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்நேரம் 40,000 உங்களுக்கு லாபம். இப்போ நீங்கள் இங்கே வாங்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 1%, 1:2 ரேஷியோவில் தான் எப்போவுமே வைக்கணும். இப்போ நான் வந்து நார்மலாக 5% இதில் வைப்பேன். ஸ்டாப் லாஸ் மார்ஜினில் வச்சுட்டு அது 5 to 10, 1:2 ரேஷியோவில் 5:10 அதில் வைப்பேன். ஸோ இப்போ 5:10 வைக்கும் போது இதுதான். இப்போ நான் இங்கே வாங்கியிருந்தேன்னா எனக்கு இது வரைக்கும் எனக்கு லாபம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து செல்லு போயிருந்ததுன்னா
அதாவது இது இன்னும் செல் ஆகிட்டே இருந்ததுன்னா இது வரைக்கும் வந்திருக்கும். இன்னும் நான் வச்சுருந்த ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1656 வச்சுருக்கேன் அப்படின்னா அது வந்து ஹிட் ஆகிருக்கும். இந்நேரம் எனக்கு 5% லாஸில் இருந்திருக்கும். ஸோ இது மேலே போகிறதுனால தான் நம்மளுக்கு வந்து 7% லாபம் கிடச்சிருக்கு. இப்போ வரைக்கும் வேர்ல்ஃபூல் இப்போ நான் வாங்கியிருக்கேன். சப்போஸ் நான் இன்றைக்கி டேட்டில் நான் வாங்குறேன்னா கூட நான் அதுக்கு ஒரு 5% ஸ்டாப் லாஸ் வச்சு அதில் 1:2 ரேஷியோ இல்லை 1:3 ரேஷியோ நான் வச்சு நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வைஸ் பார்க்கும்போது இதோட ரெசிஸ்டன்ட் லெவல் இங்கே இருக்குது, இதோட சப்போர்ட் லெவல் நல்லா இருக்குது இந்த இடத்துல. ஸோ இப்போ இது நல்லா மேலே போச்சுன்னா எனக்கு இன்னும் இது வரைக்கும் நான் வந்து டார்கெட் வச்சுருக்கேன் 33% எனக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் நார்மலாக வந்து நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து 12 ஸ்டாக்ஸ் இருக்குது இப்போது, எக்ஸ்க்ளூடிங் நிஃப்டி. இந்த 12 ஸ்டாக்ஸில் எது எனக்கு வந்து நல்ல அப் மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கோ அதில் தான் நான் வந்து வாங்குவேன். ஸோ இப்படி தான் நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியும், எந்த ஸ்டாக்ஸ் ட்ரேடிங்க்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ until then, thank you so much. Please subscribe. Thank you.